ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கில்லிங் பைட் சீசன் 1 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 18+ அன்பினால முடிஞ்ச வரைக்கும் ஹெட்செட் யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் புதுசாக வந்துருக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போயிடலாம். என் வாழ்க்கையில் எந்த ஒரு டிசிஷனையும் நான் எடுத்ததே கிடையாது. என் வாழ்க்கை ஃபுல்லாக மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் என்னுடைய டீச்சர் நான் ஹை ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு காலேஜில் சேர சொன்னார். நானும் இங்கே சேர்ந்தேன். சரி, அப்போவாச்சும் எனக்கான டிசிஷனை நான் எடுக்கலான்னு பார்த்தா சீனியர்ஸ்லாம் என்னை வெயிட் பண்ணி எனக்கு மாங்கா ரிசர்ச் கிளப் தான் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டிசிஷனை கேட்காம அவங்களே என்ன அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் நான் வேலை பார்க்கும்போது கூட மற்றவங்க எல்லாரும் அவங்களோட வேலையை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு தடவை என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி நாளைக்கு நம்ம பொண்ணுங்களோட டேட்டிங் போகிறோம் வந்துருன்னு சொன்னான். நானும் அதை நம்பி போனேன். ஆனால் போனதுக்கு அப்புறமேட்டு தான் தெரிஞ்சு அவங்க டேட்டிங் பண்ண கூப்பிடலன்னு. அப்போலேருந்து தான் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக சேஞ்ச் ஆச்சு. ஆனால் இப்போ நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்போ அனௌன்சர் இருந்துக்கிட்டு டைகரோட அவ்வளோ பெரிய அட்டாக்கை வாங்கினதுக்கு அப்புறமாட்டி கூட ரேட்லேயும் எந்திரிச்சு நிற்குது. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆடியன்ஸ் எல்லாம் உற்சாகமாயிடுறாங்க. இப்போ ரேட்டில் சண்டை போடுறதுக்காக ஒரு போஸ்ல இருக்கா. இப்போ டைகர் திரும்பி அதே அட்டாக் பண்றான். செம ஃபாஸ்டா ரேட்டிலுக்கு பின்னாடி வந்து அவளை அட்டாக் பண்றான். இந்த மாதிரி அடி வாங்கினதுக்கு அப்புறமாட்டி கூட ரேட்டில் திரும்பி எந்திரிச்சு நிக்கிறா. ஹிட்டும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கானா, அவன் கிட்ட இருந்து வாங்கின அந்த 2 அட்டாக் மூலமா நான் அவனுடைய ஸ்பீடை கனெக்ட் பண்ண முடியுது, அவன் எப்போ வந்து அட்டாக் பண்ணுவான் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ரத்தம் வந்து எடுக்கிறான். இப்ப சீட்டா இருந்துகிட்டு டைகர் அட்டாக் பண்ணுச்சுன்னா அதோட பாதிப்பு அதிகமா இருக்கும். அதுவும் ஹிட்டோமே வாங்கின அடிக்கலாம் அவன் நேரம் மயங்கி இருக்கணும். ஆனா அவன் இன்னும் சண்டை போறதுக்காக ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க. டைகர் இதை பார்த்துட்டு ரேட்டில் பரவாயில்ல ஒன்னா நான் குறைச்சி மதிப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியுது அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேத்துக்கு நடுவில் ரேபிட் வந்து இருக்கிறா. அவ வந்து ஹிட்டோமி அந்த மோசமானவன் இங்கே தான் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கறா. டைகரை பார்த்து அவ பயந்துட்டு நான் தெரியாம இங்க வந்துட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்க. திடீர்னு கீழே விழுந்துடுறா. அது காரணம் என்னன்னு பார்த்தா அவளும் அந்த பர்ஃபியூமோட வாசனையை ஸ்மெல் பண்ணோன்னு வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கா. இப்போ அவன் அந்த மாதிரி இருக்கிறது அந்த போன அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிட்டு அவளோட காதை பிடிச்சி தூக்கி உன்னுடைய ரேட்டில் சாக போறத நீனே பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ டைகர் சொல்றான், லியோ மட்டும்தான் என்னுடைய கோகோ அட்டாக்க தாக்கு பிடிச்சிருக்கான், நீயும் சும்மா கிடையாது, நல்ல திறமசாலியா தான் இருக்க. அதனால நான் லியோவை எதுக்கிறதுக்காக வச்சிருந்த அந்த மூவை இப்போ உனக்காக நான் பண்ண போறேன். அதனால இந்த தடவை உனக்கு கன்ஃபார்ம் நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷனை லைட்டா மாத்திக்கிறான். இப்போ சீத்தா இருந்துகிட்டு டைகர் யூஸ் பண்ண போற அந்த அட்டாக்கை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்றான். அவனோட கையில இருக்கிற அந்த 5 கூர்மையான நகங்கள் அதை வச்சு அவன் ரேட்டிலோட உடம்பையே 2ஆ பிச்சிடலாம். அப்ப நான் என்னுடைய அண்ணன் ரேட்டில் கொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோவும் இதை பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அப்ப டைகரோட பிளேயர் இருந்துகிட்டு, தம்பி கடைசியா டைகர் ரேட்ல சீரியஸா எடுத்துக்கிட்டான். ஆனா சொல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, உன்னுடைய பார்ட்னரோட கதை இதோட முடிய போகுது அப்படின்னு அவன் சொன்னோன்னே, என்னது அவன் இறந்துருவாளா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்ல அவ இயற்கையை இறந்துட்டா, உன்னுடைய முட்டாள்தனத்தினாலதான் இப்ப அவ இறந்துட்டா. நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன் நீ இந்த போட்டியில இருந்து விலகிரு அப்படின்ட்டு, ஆனா நீ கேட்கல. இப்ப சொல்லு ஒருத்தங்களை கொல்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, இப்ப ஹீரோவும் அவளுடைய பேச்சை கேட்டுட்டு, அப்ப நான் அவளை கொண்டனா இப்ப கிட்ட இறந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப யோகோ உன்னை பார்க்க பாவமா இருக்கு, அது போக நீ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. நீ நினைச்சேனா அந்த டயர் ரோல் பண்ணு, அது மூலமா ரேட்ல அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மூவ் பண்ணு. இந்த மாதிரி நீ பண்றது மூலமா அவ கொஞ்சம் உயிரோடாச்சும் இருப்பா. அதனால இது உன்னுடைய டர்ன், சீக்கிரமா டயர்ஸை ரோல் பண்ணு. இப்ப ஹீரோ அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு, நான் எதுக்கும் லாய்க்கில்ல, என்னாலதான் இப்ப ஹிட்டோமே சாக போறான். இங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு நான் இப்ப பிளேயர் ஆனு, அது போக நான் இந்த டெஸ்ட் ராயல்ல பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு ஹிட்டோமியை பாக்குறான். இப்பதான் எனக்கு ஏன் வருது, நான் ஹிட்டோமியை மீட் பண்ணேன், அவ என்ன பலமுறை காப்பாத்தினா. சொல்ல போனா நானும் அவளும் ஒன்னா வாழ ஆரம்பிச்சிட்டோம். அவளோட நான் இருந்த நாளெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எந்திரிச்சு, நான் டாயை உருட்ட போறதா இல்ல, நான் அவளை அந்த இடத்துல இருக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதை கேட்ட சுத்தி இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஹீரோ ஆச்சரியமா பாக்குறாங்க. எதுக்கு நீங்க ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க, உங்களுடைய பார்ட்னர் அந்த இடத்துல இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்சர் கேட்டதுக்கு, நான் முடிவு பண்ணிட்டேன் அவ அந்த இடத்துல இருக்கட்டும், இதுக்கான பொறுப்பு நானே எடுத்துக்கிறேன், இது என்னோட டிசிஷன், ரேட்ல அந்த இடத்துல இருந்து சண்டை போடட்டும் அப்படின்னு ஹீரோ சொன்னானா. யோகா இருந்துட்டு, நீ திரும்பி தப்பான ஒரு டிசிஷன் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா ரேட்ல ஏற்கே சேர்த்துட்டா, நீயே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இது போக எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீனே ஏத்துக்கிறேன்னு வேற சொல்லியிருக்க அப்படின்னு ஹீரோ பார்த்து அவ கேட்டோன்னே, ஹீரோ அதுக்கு, என் வாழ்க்கையில எந்த ஒரு டிசிஷனையும் நான் எடுத்ததே கிடையாது, ஆனா இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டிசிஷன், நான் ஹிட்டோமே நம்புறது, இதுதான் என் வாழ்க்கையில நான் மொத எடுத்த ஒரு டிசிஷன், அதனால நான் அவளை நம்புறேன், அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதுக்கு நீ கன்ஃபார்மா வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றான். இப்ப பேட்டில் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. இப்ப ரேபிட் ஒன்று சென்ஸ் பண்றா யாரோ வராங்க அப்படிங்கறத. ஆனா அதுக்குள்ளும் டைகர் ஹிட்டோமி அட்டாக் பண்றதுக்காக ஹிட்டோமிக்கு பின்னாடி வந்தோன்னே ஹிட்டோமியா வரத பாத்துறா. ஆனா யாரும் எதிர்பார்க்காத விதமா ஹிட்டோமியை கீட்டோ அடிச்சிடறான். அவ பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கா. இதை பார்த்து ஹீரோ இதுக்கு நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த பொண்ணு, நான் தான் அப்பவே சொன்னேன்ல நீ கன்ஃபார்ம் இதுக்கு வருத்தப்படுவா அப்படின்ட்டு. இப்ப யோக்கோ இருந்துகிட்டு, நான் ராக்லின் டைகரை
ரெண்டையும் ஒரே நேரத்தில் அடிச்சு போட்டுடலாம் தான் பிளான் பண்ணேன். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்ல, டைகரோட பிளேயர் இருந்துட்டு, அப்போனா டைகர் அதோட ஃபுல் ஃபார்ம்ல இருக்கும்போது தான் அவளோட சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு நீ காத்துக்கிட்டு இருந்த அப்படிதானே? ஆமா, இதே ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருந்திருந்தா அது டைகரோட இடமா இருந்திருக்கும். அது போக கிட்டோவுக்கு இயற்கையை டேமேஜ் பண்றது பிடிக்காது. ஆனா இந்த இடம் அப்படி கிடையாது. இங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த இடத்துல கீட்டோ இயற்கையை டேமேஜ் பண்ணாம அவனுடைய ஃபுல் பவர்ல சண்டை போடலாம். இது எல்லாம் என்னுடைய திட்டம் தான் அப்படின்னு அவன் சொன்னானே. அப்பனா மிஸ்டர் நாமோட்டோவனி தூண்டி விட்டு உன்னுடைய பிளானை நீ எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்ட அப்படிதானே? ஆமா, இப்பதான் ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. மிஸ் யோகோவோட ஆப்ஜெக்டிவ் டைகரை டிஃபீட் பண்றதா? அப்ப அதுக்காகத்தான் டைகர் இந்த இடத்துல வச்சுக்கிறதுக்காக அவ ஹிட்டோமியை பயன்படுத்திக்கிட்டாளா? அவ என்ன நல்லா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப சீரா இருந்துட்டு மிட்சுகாட்டோவை சேர்ந்த இந்த யங் லேடி சில பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க மாதிரி தெரியுது. ஒரு கொடூரமான பீஸ்ட உள்ளே கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டேல. ஆமா, என்னோட கோல் அடையிறதுக்காக எனக்கு இந்த ஸ்ட்ராங்கான பீஸ் தேவைப்படுச்சு. இதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? மிட்சுகாட்டோ இதுல வெற்றி பெறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. யோகோவும் லியோவும் கீட்டோவை பார்க்கறதுக்காக அவனை அடைச்சி வச்சிருந்த இடத்துக்கு போய் கீட்டோ கிட்ட பேசுறாங்க. இப்போ யோகோ அவங்கிட்ட என்ன சொல்றானா, அவனுடைய ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா என்னோட குடும்பத்தையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. இப்போ நாங்க அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கோம். ரீச்சு சிட்டோஸ்ன்ற ஒருத்தன் இயற்கைக்கு எதிராக மனுஷங்களை ஹைபிரிட்ஸா மாத்தி இயற்கையை மாசுபடுத்திக்கிட்டு இருக்கான். அதனால நீ ஒழுங்குபடுத்தணும்னா அவனை நீ கொண்டே ஆகணும். முக்கியமா அவனுடைய கண்டுபிடிப்பான ரேட்ல நீ கொண்டாகணும். அப்போதான் அவனோட நேச்சரை அவனால ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிதான் அவனை கூட்டு வந்திருப்பாங்க. இப்போ அவன் ரேட்டல் கிட்ட போயிட்டு, ரேட்டல் நீ திரும்பி இயற்கை கிட்டே போயிரு அப்படின்னு சொல்ல, ஹிட்டோமி கொண்டும் புரியல. நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கெல்லாம் அவன் ரேட்டல போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து டைகரோட டீம்ல இருந்த அந்த பொண்ணை இவன் எந்த வகையான பீஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த நேரம் பார்த்து ரேபிட் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணி அவகிட்ட தப்பிச்சிடுறா. பட் இருந்தாலும் அவளால் அந்த ஸ்மெல்ல தாங்கிக்க முடியாம திரும்பி கீழே படுத்துடுறா. நீ என்ன நினைச்சாலும் என்னோட ஸ்மெல்லு கிட்ட இருந்தவனால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பி ரேபிட்டை பிடிக்க போக ஒரு பள்ளத்துக்குள்ள அவ மாட்டிக்கிறா. இதெல்லாம் என்னன்னு பார்த்தா இதெல்லாம் ரேபிட்டோட பிளான் தான். இப்போ அவன் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்தவனா அதில் மண்ணை போட்டு அவ மூடிடுறா. இப்போ ரேபிட் நான் ஹிட்டோமிக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த பக்கமா பார்த்தா ஹிட்டோவை அட்டாக் பண்றான். ஆனா ஹிட்டோ அவளை ஈஸியா அட்டாக் பண்ணி பறக்க விட்டுறான். இப்போ ஜம்ப் பண்ணி ஹிட்டோமி ஒரு பஞ்ச் பண்ண அவ்வளவுதான், ஹிட்டோமியோட ஜோலி முடிஞ்சு. அவன் எந்திரிக்கவே மாட்டான். இப்ப ஹிட்டோமி அவன் பக்கத்துல போய் கொல்ல போக அந்த நேரம் பார்த்து டைகர் வந்து அவனை அட்டாக் பண்ணிடுறான். இப்ப டைகர் சொல்றான், உனக்கு மட்டும் தான் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண தெரியுமா, என்னாலையும் அதை பண்ண முடியும். அது போக இவன் ரேட்ல தான் குறி வைக்கிறான், என்ன கிடையாது. ஆனா ஒரு டைகர் கிட்ட இருந்து அதோடைய இறைய பறிக்கிறது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஹிட்டோவை அட்டாக் பண்றான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. என்ன இவனுடைய ஸ்கின் இந்த அளவுக்கு ஹார்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணிட்டே இருக்க, கிட்டோ இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டெய்ல வச்சு டைகரை அட்டாக் பண்ணுவான். பட் டைகர் லாஸ்டா ஒரு ஃபைனல் அட்டாக் ஆன ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண அந்த இடத்துல இப்போ பயங்கரமா ஒரு புழுதி கிளம்புது. இப்போ டைகரை திடீர்னு ஒரு ஷார்ப்பான நீட்ல அட்டாக் பண்ண வர டைகர் எல்லாம் தப்பிச்சிடுறான். இப்போ அந்த புகைக்குள்ள இருந்து ஹிட்டோ வெளியில வரான். அவனுடைய ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஹீட்டோவோட அந்த பீஸ்ட் இவமை பார்த்து ஹீரோவும் சரி அங்க இருந்த எல்லாரும் சரி வாய போலந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ யோகோ அவ இருந்துட்டு நீ யாருன்னு காட்டு பாங்கோலின் அப்படின்னு நான் சொல்ல இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. ஓகே கைஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.